காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலக்கால தோட்டமேய பக்குதடா மாட்டுக்கார வேணாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேணாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலக்கால தோட்டமேய பக்குதடா மாட்டுக்கார வேணாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேணாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா போல வேலி இருக்கு குத்தும் கருவேல முள்ளும் இருக்கு கோட்டை சுவர் போல வேலி இருக்கு குத்தும் கருவேல முள்ளும் இருக்கு தோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு தோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்கு சுத்தி தோரத்திட தெம்பும் இருக்கு மாட்டுக்கார வேளாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேளாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலக்கால தோட்டமேய பார்க்குதடா மாட்டுக்கார வேளாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்கார வேளாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா போதுனே வாங்க மைசூரியா இங்கே வச்சிடலாமா சார் அதுலேயே தான் பேசினார் நல்லா இருந்துச்சு குட் சூப்பர் சார் ஏன் வேண்டாமா சரி ஓகே ஓகே மைக் எது நீ எதுன்னு வேறு தெரியலம்மா ஹலோ அண்ணா சாரோட போர்வையை நான் வாங்கிட்டேன்னா அது ஒரே ஒரு நிமிஷம் கூட அருண் ப்ளீஸ் பரவாயில்ல ஒரே நிமிஷம் அவரது இருக்கு ஆலினால் சார் இது ஒரு நிமிஷம் கொடுங்க உங்கள் பொண்ணாடு எங்க அவருக்கு திரும்ப போத்தலான்னு நினைக்கிறேன் இருங்க அருண் ஐ எம் ரியலி சாரி உங்களது போயிடுச்சா சரி பரவாயில்ல ஒன்றுதே கூட அருண் வேறு வழி இல்லை மன்னிச்சுக்கோ ஆமாம் போய் பைப்பில் கழுவிட்டு வரையம்மா ஹலோ ஓகே பேசலாமா நடு ஆமாம்மா பேசலாமா ஆலினால் சார் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டிங்களா சரி ஓகே ஹலோ 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 செக் ஹலோ முறைப்படி தமிழன்னையை வணங்கி தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய பேச்சுடையால் விண்ணை இழந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்திழுக்கும் கால்களிலே கார் சிலம்பும் சிங்கார சிற்றடையில் மேகலையும் கையிலே தங்க வளையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்து எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் 6 அடியில் தரித்த பேரழகியவள் முத்தினிய தமிழ் மொழியாம் நம் இரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய் மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு கைத்தட்டலோடு வணக்கத்தை சொல்லி இந்த நேரத்திலையும் தமிழுக்கு வணக்கம் சொன்னா கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம் இதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் கிடையாது உண்மையாகவே தமிழை விரும்பக்கூடிய ஒரு திருக்கூட்டங்க சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல சொத்தோட வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்ல சொந்த பந்தத்தோடையும் நட்போடையும் தமிழோடையும் கெத்தா வாழ்றதுதான் வாழ்க்கை இருக்கக்கூடிய சிங்க குட்டிங்க முன்னாடி வந்துட்டு என்ன பேச்சு மிஸ்டர் ஆலினால் பிளடி பெக்கர் ஆமா மேடம் சுமாரு மேடம் என்ன மேடம் பேசுறீங்க அதுவும் எங்க ஊர் இளைஞர்கள்லாம் யாரை நினைச்சீங்க இந்த குட்டி பசங்கள்லாம் வந்து நீங்க மட்டும் நல்லா கல்யாணம் பண்ணிப்பீங்க பிள்ளைங்களை பத்தி கல்யாணம் பண்ணாதரா லவ் பண்ணாதரா பொண்ணு பின்னாடி போறா உருப்படாம போயிருவடா நான் பேச்சு அவன் யாரு தெரியுமா உங்களுக்கு அவன் யாரு தெரியுமா சீன் போட்டு சுத்தினா அது பொண்ணுங்க அம்மா கஷ்டப்படக்கூடாது ஏன்னா அழுக்கான ஜீனை திரும்ப திரும்ப போட்டு சுத்துறவன் தான் எங்க குட்டி பசங்க. ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வந்தா அது பொண்ணுங்க, ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு வந்தா
இல்லாத பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கடைசி வரைக்கும் விடாம இருக்கிறவன் தான் நடுவில் நம்ம பசங்க. அவன் முன்னாடி வந்து கல்யாணம் வேணான்னு பேசினாரே, அவருக்கு எத்தனை தெரியுமா உங்களுக்கு? வயசு இல்ல, நான் வயசியா சொல்றேன். கல்யாணம் வேணான்னு சொன்னார்லடா தம்பி, அவருக்கு எத்தனை தெரியுமா? என்னம்மா இத்தனை? 2 நடுவர் அவர்களே. இது குழந்தைங்க. அப்படி சொல்லுமா? குழந்தை 2 தானே. இதுல உண்மையாவே சொல்ல போனா வந்து நின்று என்னென்னமோ பேசினார் நடுவர்களே. வீட்டுல சொல்லிட்டு வந்த மாதிரியே பேசினார் நடுவர்களே. 1000 தலைப்பு சொன்னாரு. ஆரம்பத்திலே நான் குழம்பி போயிட்டேன், எந்த தலைப்புல இப்ப பேசுறாருன்னு குழம்பிட்டேன். ஆனா ஊர்ல படம் பேர் என்ன? ஆனா அவர் உண்மையாவே சொல்றேன், அவர் தான் அவங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருப்பாரு நினைக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் டீச்சர் எனக்கு ஒரு டவுட் முன்னாடி வந்துடுறாரு யாரு பேசினாலும். ஆமா. ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்களா நடுவர் அவர்களே, எக்ஸ்கியூஸ் மீ, பெண்கள் வாக்கிங் போறத பார்த்து ஒரு ஜோக் சொன்னாரு. கூட சேர்ந்து அவர் வாக்கிங் போயிருந்தா அவர் தொப்பையாவது கரைஞ்சிருக்கும். உட்கார்ந்து வேடிக்கை மட்டும் பார்த்து நின்று இந்த நிலைமை கீதே அப்படின்னு பேசுறாரு வந்து நடுவர்களே. இந்த நிலைமை கீதே அப்படின்னு பேசுறாரு. வீட்டுல சொல்லிட்டு வந்த மாதிரியே இவர் பேசிட்டு வீட்டுல இருக்க சொல்லன்னு இருக்காரு நடுவர்களே. உண்மையா சிரிப்பு தான் வருது. அதுவும் மூஞ்சியை பார்க்கும்போது பச்சை புள்ள மாதிரி இருக்காரு. ஆனா அவர் பேசும்போது தான் தெரியுது இப்படி ஒரு டெரரான காமெடிக்கெல்லாம் சொந்தக்காரரு தெரிஞ்சிச்சு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா என் நண்பர் அருண், உன் முகர கட்டிக்கெல்லாம் நாங்க கல்யாணம் பண்ணி வச்சதே பெருசு. கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு சந்தோஷமே போச்சு. மனைவி வந்ததுல இருந்து எனக்கு சந்தோஷமே போச்சு. உனக்கு கல்யாணம் ஆகணும், சந்தோஷமாவும் இருக்கணுமா? நான் கேக்குறேன். ரெண்டுல ஒண்ணுதான்டா கிடைக்கும். உனக்கு பொண்ணு வேணும், பக்கோடா வேணும்னா எங்க போறது நாங்க? இந்த பாருங்க நடுவர்களே, the colorful coins in the crowd எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. அந்த பக்கம் பாருங்க, எல்லாம் டல் அடிச்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஒருத்தராவது உங்களை வர்ணிச்சாங்களா நடுவர்களே? ஏன் வர்ணிக்கல? வர்ணிக்கிற அளவுக்கு ஒண்ணு இல்லம்மா. நீங்களே சொல்லிட்டீங்களா? அத வெரி குட். பட் அண்ணா சார் அப்படி என்னை கவுத்து விட மாட்டார். ஆனா உண்மையா சொல்றேன், இந்த மேடையில நாங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மேடைக்கும் போகும்போது சன்மானத்தை எதிர்பார்த்தோம், கைத்தட்டலை எதிர்பார்த்த வருவோம். ஆனா இந்த மேடைக்கு நாங்க எல்லாருமே வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்தான் எங்களுடைய சண்முக ஹாஸ்பிட்டலுடைய நிறுவனர் டாக்டர் பன்னீர்செல்வம் அப்பா அவர்கள். அவரை பத்தி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் நடுவர்களே. உயிரையும் மெய்யையும் காப்பாற்றுகிற மருத்துவர்கள் மத்தியில் உயிர் மெய்யான தமிழையும் சேர்த்து காப்பாற்றுகிற மருத்துவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர்தான் பன்னீர்செல்வம் அப்பா. ஊசியால் குணப்படுத்தும் மருத்துவர்கள் பலர் உண்டு, ஊசியால் குணப்படுத்தும் மருத்துவர்கள் பலர் உண்டு. ஆனால் அன்பாக பேசியே குணப்படுத்தக்கூடிய மருத்துவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் தான் நம்மளுடைய பன்னீர் அப்பான்னு இந்த இடத்துல பெருமையா சொல்லிட்டு, அவருக்காக தான் நாங்க எல்லாருமே இன்னைக்கு இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கோம்னா அவருக்கு இந்த நேரத்துல ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு, ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. கடமையா இருக்கிற கணவனா, பொறுப்பா இருக்கிற மனைவி, அவ்வளவுதானே? அதுக்கே நடுவில் இந்த 3ஐயும் புடிச்சிட்டு வந்தீங்க. சாரி அண்ணா சார், எதுக்கு அந்த 2ஐயும் புடிச்சிட்டு வந்தீங்க நடுவர்களே? யோசிச்சு பாருங்க. வந்து நின்னதுல இருந்து ஓவர். நான் கேக்குற, பொதுவா உங்களுக்கு என்ன சங்கம்லாம் தெரியும்? என்ன சங்கம் தெரியும்? சங்கமா? எனக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தெரியும், மூட்டை தூக்குவோர் சங்கம் தெரியும். பெண்கள் நல சங்கம் இருக்கா? இருக்குமா? தொழிலாளர் நல சங்கம் இருக்கா? இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளர்கள் முன்னேற்ற சங்கம் வாய்ப்பே கிடையாது, அவனே இழுத்து மூடிடுவான். ஒரு குரூப் ஆரம்பிப்பா, அதுல 9000 பிரச்சனை நடக்கும். எந்த குரூப்லயும் நாங்க கிடையாது. இதெல்லாம் என்ன சங்கம் நடுவர்களே? இன்னைக்கெல்லாம் தம்பி சூப்பரா பேர் வச்சுட்டு சுத்துறாங்க. படுத்துக்கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம், பாக்கியலட்சுமி கோபி சங்கம், எதிர்நீச்சல் குணசேகரன் சங்கம். ஏமா இந்த இதெல்லாம் என்ன பிரமாதம்? எங்க வீட்டு பக்கத்துல தான் அந்த மாதிரியான ஒரு குட்டி பையன் ஒரு சங்கம் வச்சிருக்கான். என்ன சங்கம்னு கேளுங்க, நான் சொல்றேன் கேளுங்க. என்ன சங்கம்? என்ன சங்கம்? என்ன சங்கம்? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? என்ன சங்கம்னு கேட்டம்மா. நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? சங்கத்து பேர் என்னம்மா? நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது? அதானா? எங்க மரியாதையா தாங்க சொல்றேன். அவன் வச்சிருக்கிற சங்கத்துக்கு பேரு அதுதாங்க. நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றதுன்னு வச்சிருக்கிறான் நடுவர்களே. உண்மையா தலைப்பே இனிமேட்டு அடுத்த வருஷம் அதை வைங்க நடுவில். இதெல்லாம் என்ன பிரமாதம்? ஒரு பையன் ஸ்டேட்டஸ் போட்டுருக்க ஃபேஸ்புக்ல. தம்பி நல்லா நோட் பண்ணிக்க. ஃபேஸ்புக்ல ஒரு பையன் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறான், அவங்க ஆயா செத்துட்டாங்க. என்னது? அவங்க ஆயா செத்துட்டாங்க. அதுக்கு 200 பேர் லைக் போட்டுக்கிறான். நடுவுல லைக்னா என்ன? லைக்னா நம்ம விரும்புகிறேன். எழிலரசியமாக தம்பி அண்ணன் மாதிரிலாம் பேசக்கூடாது.
லைக்னா என்ன? லைக்னா என்னம்மா? இந்த மூஞ்சியை பத்தியா அதுக்கு இதுக்கு 9000 போட்டோ. இங்க பாரு நாம கட்டி. இங்க பாருங்க. லைக்னா என்ன? புடிச்சுக்குது. புடிச்சிருக்குது. என்னடா தங்கம்? புடிச்சுக்குது. சொல்லுங்க நடுவர்களே. புடிச்சிருக்குது. அப்படி இடுக்கில கை வச்சு சொல்லுங்க. புடிச்சுக்குது. புடிச்சுக்குது. அவங்க ஆயாசத்துது இந்த 200 பேருக்கு புடிச்சுக்குது. அதுல ஆனந்த் சார் லைக் போட்டவன கூட விட்டுருவேன். 20 பேர் அதுக்கு ஹார்ட்டின் விட்டுக்கிறோம். எதுக்கு? ஆயா ஹாயா மேல போனதுக்கு ஹார்ட்டின் விட்டுக்கிறோம். டேய் எங்க இருந்துடா கிளம்பி வரீங்க கேட்டீங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரியும், காஃபி குடிச்சாதான் காலை கடனை கழிக்க முடியும்னு சிலர் இருப்பாங்க. நியூஸ் பேப்பர் படிச்சாதான் காலை கடனை கழிக்க முடியும்னு சிலர் இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் பாத்ரூம்குள்ள வேகமா உள்ள போறான் சார், வேகமா வெளியே வர்றான். ஐயோ மறந்துட்டேங்கிற. என்னடா பக்கெட்டியா இல்ல, தண்ணியவையா இல்ல, கப்பையா இல்ல, எதாடா மறந்து தொலைச்சேன் நாயான்னு கேட்டா செல்போனை எங்க வச்சேன்னு தெரியல, அது இல்லைன்னா எனக்கு வராதுங்கிறான் சார். விளங்கிரும். அப்படியெல்லாம் உதவாம இருக்கிற உங்களெல்லாம் போடா போதுன்னு கல்யாணம் பண்ணி, போனா போதுன்னு உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து, போனா போதுன்னு உங்களை நாங்க வாக்கப்பட்டு ஏத்துக்கிட்டா, இங்க வந்து நின்று இங்க பாருங்க 4000 15,000 அங்க பாருங்க 8,000. நீங்க வேணா கட்டி வேணா பாருங்க அழகா இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் அந்த 200 ரூபாய் சட்டையே பெருசுங்க. என்ன பேசுறீங்க நடுவுல? ஒரு காலத்துல காலை அடக்குனாதான் கல்யாணம், கல்ல தூக்குனாதான் கல்யாணம். அப்படின்னாதான் உங்களுக்கு எல்லாம் மனைவி கிடைக்கணும்னா ஆலிநாள் சாருக்கெல்லாம் கல்யாணம் நடந்திருக்குமா நடுவர்களே? பாதி கல்யாணம். எப்படி பொண்ணோட பாதி காலை மட்டும் கூட்டு வந்து வச்சு குடும்பம் நடத்துவீங்களா? போஸ்ட் நாளைக்கு இந்த ஏரியால போஸ்டே அவரோடதுதான். அப்புறம் என்ன போஸ்ட் மரம் நடுவர்களே? ஆனா மனைவி அப்படி இல்லை நடுவர்களே. பொறுப்போட இருப்போம். கடவுள் அழகா சொல்லுவாங்க வள்ளுவர், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணைம்பாங்க. ஒரு சமுதாயத்துல இத்தனை மக்கள் முன்னாடி ஒருத்தர் ஊர் தலைவரா இருக்கணும்னாலே அவருக்கு திருமணமாகி அவருக்கு மனைவி இருக்கணுங்கிற தகுதி வேணும் நடுவர்களே. யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் இருக்கேன் இல்ல, ஏன் எனக்கெல்லாம் பொறுப்பு இல்லையா? என்னை பார்த்தா பொறுப்பான பொண்ணு மாதிரி தெரியலையா நடுவுல? இப்ப எனக்கு ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கணும் பார்க்கலாம், ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்குள்ளேயும் பொறுப்பா ஆசைகள் வரும் சார். என்ன கடமை கண்ணியோன்னுகிட்டு எங்களுக்கு ஆசை வரதோட உங்களோட கடமை பெருசாங்க. நாங்க கேக்குறோம், எப்படி தெரியுமா ஆசை வரும்? லைட்டா எக்கோ வைங்க. அடியில செய்தி சொல்லி அவனியில் தேடி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சு மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் குழந்தைங்களே எவ்வளவு கூட சேர்ந்து பாடுது பாருங்க. யாராவது எந்திரிச்சிங்கன்னா முட்டை மந்திரிச்சு விட்டுருவோம்.
கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம். யாராவது எந்திரிச்சாயும் வந்து கடிச்சு வச்சிருவேன். ஆனா நடுவர்களே, என்னமா இவ்வளவு பேச்சு பேசுறாங்களே நடுவர்களே, ஒரு அடங்காம ஊர் சுத்திட்டு இருக்கிற ஆணுக்கு கால் கட்டு போறதே எதுக்கு? பொறுப்பான ஒரு மனைவி வந்து இந்த மொகர கட்டிகள் எல்லாம் திருத்துவாங்கிறதுக்காக தான் நடுவர்களே. இதுல என்னமோ வந்ததுல இருந்து பேசுறாங்க, என்னமோ நாங்க தான் சம்பாதிச்சு போடுறோங்கிறாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, பட்டிமன்றத்தில் இருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி, நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தபோது கூட 9 மாதத்துல கூட மேடையில ஏறி பேசி தன்னுடைய குடும்பத்துக்கு வருமானம் ஈட்டி கொடுத்த நீலவேணி கௌதமி மாதிரியான பேச்சாளர்கள் இன்னைக்கும் இருந்துட்டு தானே இருக்காங்க எங்க பட்டிமன்ற ஃபீல்டுல. என்ன பேசுறீங்க? நாங்க கஷ்டப்படுறோம்னு பேசுறீங்களே. இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களா? நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருக்க வேண்டியதானே. கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு என்ன 3 பேரும் நாங்க மனைவியால கஷ்டப்படுறோம்னு பேசிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க வேற ஆமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க நடுவர்களே. எங்க மகளா இருக்கும்போது ஒரு டிவி ரிமோட்டை கூட பெண்கள் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா மனைவியா ஆனதுக்கு அப்புறம் தனக்கானதையும் விட்டு கொடுக்கறமா இல்லையா? இதுலயே தெரியலையா பெண்களுடைய பொறுப்பு என்னன்னுட்டு? நான் கேக்குறேன், ஏன் ஆண்களுக்கு தாலி கட்டுறதுல பெண்களுக்கு தாலி கட்டுறாங்க? அடுத்த நிமிஷமே கொண்டு போய் இதுங்க அடமானம் வச்சிரும், அதனாலதான் எங்களுக்கு கட்டுறாங்க. எங்க கால்ல பெண்களுக்கு மெட்டின்னு ஒண்ணு போடுவாங்க, அதுக்கு இன்னொரு பேரு மிஞ்சி. தெரியுமா மனோன்மணி சேச்சி? அங்க ஒரு பட்டிமன்றம் நடக்குது, மிஞ்சி. ஏன் தெரியுமா? எல்லாமே இவங்க புடுங்கிட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு மிச்சம் இருக்கிறது அது ஒண்ணுதான் நடுவர்களே. ஆமா, இதுல வேற வந்து நகைக்கு நாங்க ஆசைப்படுறோம்னு பேசிட்டு போயிருக்கிறாரு புது மாப்பிள்ள. தலை தீபாவளின்னு ஒண்ணு நடக்கும் நடுவர்களே. அங்க என்ன பந்தா பண்ணுவாங்கங்கிறீங்க இவங்க எல்லாம்? அத்தை, ஒரு பவன் மோதிரம் போட்டாதான் அத்தை என் தலைக்கு நான் என்ன வச்சுக்குவேன் அத்தை. அங்க பாருங்க, காப்பெல்லாம் கேட்டிருக்கிறாரு கேமராமேன். இந்த தலைக்கெல்லாம் என்ன வச்சா என்ன, வைக்கல நான் என்ன. ஆல்ரெடி வெளுத்து போய் சால்ட் அண்ட் பெப்பர் ஹேர் ஸ்டைலோட இருக்குது. என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்கிறாங்க நடுவுல. நான் கேக்குறேன், முதல்ல தாலி எப்படி இருக்கும்னு பாத்திருக்கீங்களா? பாத வடிவில் இருக்குங்க. கணவனுடைய பாதத்தை இதயத்திலேயே தாங்குபவள் மனைவி நடுவர்களே, தெரியுமா? தலைகீழெல்லாம் தொங்காதுங்க. ஆனா தாலி கழுத்தில் ஏறிய பிறகு அந்த மனைவி அவள் தாய் வீட்டுக்கு போனா கூட விருந்தாளியா தாங்க பார்க்கப்படுவா. உங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பெண்களை நீங்க மேடையில வந்து கலாய்ச்சி பேசிட்டு இருக்கீங்களா? நான் கேக்குறேன், முதல்ல உங்க உடம்புல எல்லாம் உயிர் இருக்கா? இருக்குமா? நான் சொல்றேன் இல்ல. ஒரு சின்ன டெமோ கட்டவா? டெமோ. இப்ப மேடையில பேச்சாளர் ப்ரோக்ராம் முடிச்சோன்னா நாங்கெல்லாம் இறங்கி போயிடுவோம். நீங்க தான் இறங்குவீங்க நடுவர். அப்படி நீங்க நடுவர் இறங்கும் போது அதிர்ஷ்டவசமா, சரி எல்லாரும் ரியாக்ஷன் பண்றாங்க, ரியாக்ஷன் இல்லாம உட்காராங்க. அதிர்ஷ்டவசமா நடுவர் நீங்க அதிர்ஷ்டவசமா கால் தடிக்கு கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிர்ஷ்டவசமா அதுல துரதிருஷ்டவசமா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். மிஸ்டர் ஆலினா, இத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன மனோன்மணி சேச்சி சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பாரடி ஐஸ், அவர் மனைவியோட தாலி பாகிய நடுவரை காப்பாத்திருச்சுமாங்க. கருத்து சொல்ல விரும்பலம்மா, இந்த கேமரா ஆஃப் பண்ணுங்க, நான் அப்புறம் சொல்றேன். மனோன்மணி சேச்சி ரொம்ப இப்படி சிரிக்கிறீங்களே, என்ன விஷயம்? ஆனா இதுல அங்க இருந்து வந்து பேசுறாங்க நடுவில், நகை வாங்குறோம்னு பேசுறாங்க. காஞ்சி பட்டு வாங்குறோம், ஆரணி பட்டு வாங்குறோம், வஸ்திரகலா பட்டு வாங்குறோம், அன்னலட்சுமி பட்டு வாங்குறோம், ஐஸ்வர்யா பட்டு வாங்குறோம், மனோன்மணி பட்டு வாங்குறோம். எதுக்குங்க இத்தனை பட்டு வாங்குறோம்? எதுக்குமா வாங்குறீங்க? ஏன் வாங்குறோம்? ஏமா வாங்குறீங்க? வாங்குறோம் அப்படி கிடையாதுங்க. ஆண்கள் தப்பா நினைக்காதீங்க. எங்களை மாதிரியான மனைவிக்கெல்லாம் புடவை வாங்கி கொடுத்துட்டு கடையோட வாசல்ல இந்த மாதிரியான கடவனுக்கெல்லாம் சந்தோஷத்துல வரும் பாத்தீங்களா ஆனந்த கண்ணீர், அந்த கண்ணீரை துடைக்கிறதுக்கு மட்டும்தான் நடுவர்களே நாங்க பெண்கள் புடவை வாங்குறோம். இதுல வேற வந்து நின்று கடன்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு உங்களுக்கு பட்டு வாங்கி தரேன்னு பேசுறீங்களே ஆலினால் சார். மிஸ்டர் ஆலினால் சார், என்ன கடன் பட்டு கஷ்டப்பட்டு வாங்குறீங்க? ஏன் மத்த நாள்ல வேலைக்கு போகாம பண்ணி மேய்ச்சிட்டு இருந்தீங்களா? அந்த அண்ணன் எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு பாருங்க, துண்டு போட்ட அண்ணன். அவரு மட்டும் நம்மளை பார்த்து என்ன பொட்ட கழுதிங்க பாரு. இன்னொரு தடவை அந்த மேடையில ஏதாவது மேடையில நீங்க சொன்னீங்க நான் கேள்விப்படுறேன், நேர்ல கிளம்பி ஆரணியில இருக்கிற பொண்ணை கூட்டு வந்துருவேன் அவங்க ஊருக்கு எல்லாத்துக்கும். மேடம் சும்மாரு மேடம், ஏன் மேடம் நீ வேற குறுக்க பூந்துக்கிட்டு
யோசிச்சு பாருங்களேன். இதுல வேற பெண்கள் நகை கடைக்கு போறீங்க, துணி கடைக்கு போறீங்க, எங்களை மட்டும் குத்த சொல்றீங்களே. கணவன் நீங்கெல்லாம் சாக்கடைக்கு போறீங்க, மது கடைக்கு போறீங்க, அதை ஏன் பேச மாட்டீங்க? நாங்க மட்டும் உங்களுக்கு இழிச்சவாயா? அதனாலதான் சாக்கடையில உளுந்து கிடக்குறாங்க எல்லாருமே. யோசிச்சு பாருங்க நடுவரே, நான் கேக்குறேன், எதுக்குங்க நாங்க பெண்கள் நகை நட்டு வாங்குறோம்? எதுக்குமா வாங்குறீங்க? சும்மா சும்மா நகை நட்டு வாங்குறாங்கிறாங்களே, எதுக்கு வாங்குறோம்? கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல இதுக்கெல்லாம் கை கால் விளங்காம போயிருச்சுன்னா, அவனை சொல்லல, அவனை எப்படி சொல்லுவேன், பாப்பா பாவம், விளங்காம போயிருச்சுன்னா நடுவர்களே என்ன பாருங்க, இந்த நகை நட்ட அடமானம் வச்சு இத இது 400 ரூபாயா அஸ்கு பிஸ்கு, இதுனா இது இல்லைங்க, வீட்டுல இருக்க நகை நட்ட அடமானம் வச்சு இவங்களை காப்பாத்துவோம் நடுவர்களே. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, கொரோனா காலத்துல பலர் வீட்டுல பசியையும் பட்டினியும் போக்குனதே பெண்கள் காதலையும் மூக்குலையும் இருந்தது தாங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வை முன்னாலேயே ஒரு பெண் யோசிப்பாங்கிறதுனால தான் பெண் புத்தி பின் புத்தினே சொன்னாங்க நடுவர்களே. ஆண்களுக்கு பண பிரச்சனை வந்தா பெண்கள்கிட்ட தானே வந்து அடைக்கலமாகறீங்க, மனைவி கிட்ட தானே வந்து கையை நீட்டுறீங்க, பசங்க கிட்டயா போறீங்க? நான் கேட்கிறேன் நடுவர்களே, ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு இதான் பாருங்க, திரும்ப திரும்ப அங்கே எதனா அந்த ஏரியாக்குள்ளேயே ஏமா சுத்த. பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 28 வருஷம் ஆகுது. 28 வருஷம் ஆதா? உங்களுக்கு தெரியாத ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லவா? சொல்லுமா. உங்க பாக்கெட்ல இருக்கிற மொபைல் வைப்ரேட் ஆச்சுன்னா, உங்க பாக்கெட்ல இருக்கிற மொபைல் வைப்ரேட் ஆச்சுன்னா அது மிஸ்டு கால். மொபைல் வச்சிருக்கிற நீங்களே வைப்ரேட் ஆனா அதுதான் உங்க மிஸ்ஸஸோட கால். மேல சரிங்களா? உங்க பாக்கெட்ல இருக்கிற மொபைல் வைப்ரேட் ஆச்சுன்னா அது மிஸ்டு கால். மொபைல் வச்சிருக்கிற நீங்களே வைப்ரேட் ஆனா அதுதான் நடுவுல உங்களோட மிஸ்ஸஸோட கால். என்னமா வந்ததுல இருந்து மனைவிய சண்டை வருது, மனைவினால சண்டை வருதுன்னு பேசிட்டு போனாங்களே, யார் வீட்டுலங்க சண்டை இல்ல? அண்ணா சார் வீட்டுல சண்டை இல்லையா? ஆலினார் சார் வீட்டுல சண்டை இல்லையா? அருண் வீட்டுல சண்டை இல்லையா? அண்ணு சேச்சி வீட்டுல சண்டை இல்லையா? மனோ சேச்சி வீட்டுல சண்டை இல்லையா? நடுவர் உங்க வீட்டுல சண்டை இல்லையா? நாளைக்கு உங்க வீட்டுல சண்டை தான் வராதா? இதுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்? அந்த சண்டையில உங்க மண்டை தான் உடையாதா? ஹாஸ்பிட்டலுக்கு போன் போட்டா போன் நாட் ரீச்சபிள் தான் போகாதா? ஏங்க மேடம், என்ன மேடம் நீ வேற மேடம். ஆனா உண்மையா சொல்றேங்க, சண்டை வர்ண நடுவர்களே, ஊடல் வந்து அந்த ஊடலுக்கு பின்னால ஒரு கூடல் வரும் பாத்தீங்களா, அங்கதாங்க உறவு வளப்படும்னு சொன்னா, ஊடலின் விரிசலை காதலால் நெய்யக்கூடியவள் என்னைக்குமே மனைவி தாங்க, கணவன் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். நான் கேக்குறேன், எப்ப பாரு என் பொண்டாட்டி திட்டுறா, எப்ப பாரு என் பொண்டாட்டி திட்டுறாங்கிறீங்களா? ஏன் நீங்களாம் உங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கினதே இல்லையா? இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, மனசாட்சியை தொட்டு சொல்டா தங்கம், காலையில 5 மணி இருக்கும், பையன் சொர்க்கத்துல இருப்பான், தூக்கத்துல இருப்பான். அப்ப ஒரு மங்களகரமான ஓசை காதுல கேட்கும். உங்க அம்மா எல்லாம் என்ன சொல்லி எழுப்புறாங்க? என் செல்லமே, என் தங்கமே, நான் 10 மாதம் சுமந்தெடுத்த வைரமே, அப்படியா எழுப்புறாங்க? சாலினே ஏதர்ச்சி தொலை மூதேவி, எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு உதவாக்கற பக்கத்து வீட்டு பொண்ணை பாடுறா, காலையில 5 மணில இருந்து அந்த பிள்ளை வீட்டுல லைட் எரியுது. அவங்க அப்ப வேலைக்கு போறதுக்காக கண்ணாடி எங்க வச்சேன்னு தேடிட்டு இருப்போம். இது சொல்ல வீட்டுல பக்கத்து வீட்டு பொண்ணை பாடுறா, எத்தனை மணில இருந்து எந்திரிச்சு படிச்சுட்டு இருக்க பக்கத்து வீட்டு பொண்ணை பாடுறா, நீயும் வாங்கி இருக்கிற மார்க் தமிழ்ல 18 மார்க் தூ அப்படிங்க. அப்ப பையன் டென்ஷன் ஆயிருவான். சுமாருமா ஒழுங்கா படிச்சுட்டு இருந்த பையனை பக்கத்து வீட்டு பொண்ணை பாருப்பா, பக்கத்து வீட்டு பொண்ணை பாடுறான்னு சொல்லிட்டு என்ன முட்டை மார்க் அங்க வச்சுட்டு என்ன திட்டிட்டு இருக்கிறியான்னு கேட்டு டென்ஷன் ஆவான். அப்ப அம்மா திட்டினா வாங்கிக்கிறீங்க, பொண்டாட்டி திட்டினா உங்களால வாங்க முடியலையா? எப்ப பாரு என் பொண்டாட்டி அலறா, எப்ப பாரு என் பொண்டாட்டி அலறான்னு கம்ப்ளைண்ட் பண்றீங்களே, முதல்ல ஆண்கள் சந்தோஷப்படுங்க. கணவன்லாம், என் மனைவி என்கிட்ட அலறா, வேற எவனையும் பார்த்து சிரிக்காம இருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. தட்டுங்கக்கா கைய. வெளியில யாரையாவது பார்த்து பெண்கள் சிரிச்சா இவங்க கணவன்ல தோல்ல துண்டு போட்டுட்டு போக முடியுமா? தலையில தாங்க துண்டு போட்டுட்டு போனோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, கணவனுக்கு மனைவி அழுதால் பிடிக்காது, கணவனுக்கு மனைவி அழுதால் பிடிக்காது. ஆனால் எப்பேற்பட்ட கணவனை தெரியுமா ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும்? அழகாய் பார்த்து கொள்ளும் ஆணை விட, அழகாய் பார்த்து கொள்ளும் கணவனை விட, அளவைக்காமல் பார்த்து கொள்ளும் கணவனை தாங்க ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும். காதல் வரும்போது கட்டி அணைக்கும் கணவனை விட,
கண்ணீர் வரும்போது கையை இறுக பற்றும் ஒரு கணவனை தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிடிக்கும்னா பெண்கள் அழக்கூடாதுன்னா நீங்க அழ வைக்காம இருங்க. என்ன மேடம்? என்ன மேடம் வந்ததுல இருந்து ஓவரா பேசிட்டு இருக்காங்க? எங்க மலுகு மலுகு சண்டை வரும் நடுவுகளே. ஒரு சின்ன சின்ன மூக்குத்திக்காகலாம் சண்டை வரும். பட் அந்த சண்டை முடிஞ்சோன்னு ஒரு கூடல் வரும் பாத்தீங்களா, அது எவ்வளோ அழகா இருக்கும்னு பழைய பாடல்ல சொல்லியிருப்பாங்க நடுவுகளே. நான் லைட்டா எக்கோயிங்க சரிங்களா? ஏன்னா நீங்க சமத்தா இல்ல அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேலா, அசடா இருந்தா மறுப்பேலா, ஏண்டி புதுசா கேக்குற என பார்த்து அடுத்தாத்து அம்புஜத்தில் பார்த்தேனா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேனா, அடுத்தாத்து சந்தனை எல்லாம் நமக்கேண்டி, அவ சம்பல மாறி கும்பல மாறி வாங்குறானே, உங்களுக்குன்னு வாக்கப்பட்டு என்னத்தை கண்டா பட்டும், உங்களுக்குன்னு வாக்கப்பட்டு என்னத்தை கண்டா பட்டும், பட்டும் திட்டும் பேர சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு, பட்டும் திட்டும் பேர சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு, நாலும் கிழமைய போட்டுக்க ஒரு நகை நடுக்கண்டானிக்கு, எட்டு கல்லு வேசரி போட்டா எடுப்பா இருக்கும் மூக்கு, சட்டியில் இருந்தா அகப்பையிலே வர தெரியாதோடி நோக்கு, எப்போ இருந்தது இப்போ வரதுக்கு எதுக்கெடுத்தாலும் சாக்கு, அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவ ஆட்டுக்காரர் கொஞ்சரத கேட்டேலா, ஏட்டிக்கு போட்டு பேசாதடி பட்டோ, பேசினா என்ன வப்பேலா ஒரு கொட்டோ, ஆத்திர வந்தா கொள்ளாதவனே கிட்டோ, என்னத்தை செய்வேன் சொன்னதை செய்வேன், வேணும்னு செய்வேன் அடக்கி வைப்பேன், அதுக்கு மேல பல்ல உடனே அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சரத கேட்டேலா, ஏனா அப்படின்னா ஜாலியா இருக்கும் நடுவர்களே. நான் கேக்குறேன், உட்கார்ந்துட்டு ரொம்ப பேச்சு பேசுறாங்களே, விட்டு கொடுத்து போகக்கூடிய உறவு அழகுங்க. ஆனா தன்னுடைய கணவனை யாரிடமும் விட்டு கொடுக்காத மனைவியோட அழகுதான் பேரழகுங்கிறத புரிஞ்சுக்கணுங்க. கேக்குறேன், ஒரு குடும்பத்துக்கு எது மங்களம்? கையில நல்லா பணம் இருக்கு, கழுத்துல நல்லா நகை இருக்கு, பீரோ ஃபுல்லா பட்டு புடவை இருக்குங்கிறது மங்களகரமான வீடுன்னு சொல்லுவாங்களா? கிடையாதுங்க. வள்ளுவன் சொல்றான், குடும்பத்துக்கு எது மங்களம்னு சொல்றான் தெரியுமா? மங்களம் என்ப மனைமாட்சி, பொண்டாட்டி தாண்டா மங்களம், மங்களம் என்ப மனைமாட்சி, மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேருன்னு சொல்றான். அப்படின்னா அந்த மக்கட்பேரை உங்களுக்கு தானமா கொடுக்கறதே உங்களுடைய மனைவி தாங்கிறத மறந்துடக்கூடாது நடுவர்களே. ஒரு பெண்ணுடைய கழுத்துல 3 முடிச்சு விழுந்து அவ மனைவி ஆகாம ஒரு பெண் தாயானா முதல்ல இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? அப்ப அந்த தாய்மையை புனிதப்படுத்துவதே மனைவி என்கிற ஸ்தானம்ங்கிறத புரிஞ்சுக்கணுங்க கணவன்லாம். நான் கேட்கிறேன் நடுவில், என்னமோ பொட்ட கழுதியா பிறந்துருச்சுன்னு திட்டிட்டு பேசினார் அவரு. உண்மையா இங்க இருக்க எத்தனையோ ஆண்களுக்கு தெரியுங்க, அந்த எனக்கு ஒரு மகள் பிறக்காதா, டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் பிறக்காதா, எனக்கு ஒரு இளவரசி பிறக்க மாட்டாளான்னு இன்னைக்கு காத்துட்டு இருக்கிறவங்க தான் நடுவர் அதிகம். மனைவியே பிடிக்கலல்ல, அப்புறம் எதுக்கு பொண்டாட்டிக்கிட்ட போய் எனக்கு ஒரு பெண் குழந்தை பெத்து கொடு, பெண் குழந்தை பெத்து கொடுன்னு எதுக்கா கணவன்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க நடுவர்களே. ஒரு பெண் குழந்தை இருந்தாதான் அந்த குடும்பத்துக்கே அழகு. அந்த பெண் குழந்தைய கொடுக்கறது கூட ஒரு மனைவிங்கிறவதான். அது அழகா பாட்டுல எப்படி சொல்றாங்க பாருங்க. காட்டு முயலுக்கு பனி பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மணி பிடிக்கும், அப்பனுக்கு பெண் பிடிக்கும், அரசன் மகனுக்கு வாழ் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், துருசன் ஜாமத்தில் கணக்கையில பொம்பளைக்கு கிளி பிடிக்கும், அல்லும் பகலுமே கொடுத்தாலும் ஆத்து மீனுக்கா குளிரெடுக்கும், அள்ளி அள்ளி நான் கொடுத்தாலும் ஆனந்த பூவுக்க பொன்மேனி வலிக்கும், பொட்ட புள்ள பெத்து கூடு போதும் என்னை விட்டு விடு, பொட்ட புள்ள பெத்து கூடு போதும் என்னை விட்டு விடு, வெளிச்சானைய வச்சு வெக்கத்தை விரட்டி எடு குச்சி குச்சி ரக்கமா, ஹே கூட
எல்லாம் சேர்ந்து அந்த கேமராமேன் அண்ணனுக்கும் அது துண்டு போட்டுருக்கிற அண்ணனுக்கும் கை தட்டுங்க. அவ்வளோ அழகா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அன்னலட்சுமி சேச்சி கூட சொன்னாங்க, உண்மையாவே தாய்மை அழகு நடுவர்களே. சும்மா மேடையில வந்து பேசிட்டு நாங்க 10 மாசம் சுமக்கிறோம்னு பெண்கள் பேசாதீங்கன்னு திட்டக்கூடாது இனிமேட்டு. மிஸ்டர் ஆலினால் சார், ஏன் தெரியுமா? தாய்மையை விட அழகானது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? நம் முகம் பார்க்கும் முன்னே, நம் குரல் கேட்கும் முன்னே, நம் குணம் அறியும் முன்னே, நாம் ஆணா பெண்ணா என்று தெரியும் முன்னே நம்மை நேசித்தவள் நம்முடைய அம்மா. உண்மையா இல்லையா? புரண்டு படுத்தால் எங்கே குழந்தை பிறண்டு விடுமோங்கிற பயத்துல தூக்கத்தை தியாகம் செய்தவள் நம்முடைய அம்மா. எத்தனை முறை கரு வயிற்றுல எட்டி உதைத்தாலும் மீண்டும் ஒரு முறை உதைக்காதான ஆசைப்பட்டவள் நம்முடைய அம்மா. ஏங்க 10 மாசம் சுமந்தோன்னு சும்மா வார்த்தைக்கு சொல்லலங்க. ஒரு பெண் எத்தனை மாற்றங்களை அனுபவிப்பா தெரியுமா? கணவனுக்குலாம் 2 மாற்றம் தான் நடுவர்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி தொப்பை இருக்காது, கல்யாணத்துக்கு அப்புறம் தொப்பை வந்துடும், அவ்வளவுதான். ஆனா ஒரு பெண்ணுக்கு அப்படி கிடையாது. அந்த 10 மாதமும் பல மாற்றங்களை ஒரு பெண் சந்திப்பா. 1ஆம் மாதம் உதிரம் நின்று, 2ஆம் மாதம் இதுவென்று அறிந்து, 3ஆம் மாதம் முழுதும் தெரிந்து, 4ஆம் மாதம் வாந்து எடுத்து, 5ஆம் மாதம் மாங்காய் தின்று, 6ஆம் மாதம் இழைப்பது வாங்க, 7ஆம் மாதம் இடுப்பது நோக, 8ஆம் மாதம் நடையது தளர்ந்து, 9ஆம் மாதம் தனிமையில் அழுது, 10ஆம் மாதம் பலர் முன் கதறி கதறி பதறி பதறி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் அந்த மனைவி என்கிற பெண்ணுங்கிறத மறந்துடாதீங்க. நாலடியார்ல சொல்றாங்க, வலியாவும் வருத்தமும் ஈன்றக்கால் நோவும் கவான் மகர் கண்டு தாய் மறந்தால் அங்குங்கிறாங்க. என்ன அர்த்தம்? 10 மாசம் ஏகப்பட்ட வலிய சுமந்திருப்பா. வலியாவும் ஈன்றக்கால் நோவும்னா என்ன? அந்த பிரசவ வலியையும் சேர்த்து அனுபவிச்சிருப்பா. ஆனா தான் பெற்ற அந்த பிஞ்சு குழந்தையோட முகத்தை பார்க்கும் போது அந்த 10 மாத வலியையும் அந்த பிரசவ வலியையும் ஒத்த நொடியில ஒரு மனைவி மறந்து தாய்மை அடைந்திருப்பான்னு சொன்னா சும்மாவா நடுவுல சொன்னாங்க? உங்க அம்மா கிட்ட போய், அம்மா நான் இன்னைக்கு வயிறார சாப்பிட்டேம்மான்னு சொல்லி பாருங்களேன். வயிறம் வாங்கி தரேன்னு சொன்னா கூட அந்த அம்மா சந்தோஷப்பட்டிருப்பாங்க மாட்டாங்க. வயிறார சாப்பிட்டேன்னு சொன்னா சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னா, அதனாலதான் சொன்னா ஈன்றாலோடு என்ன கடவுளும் இல்லைன்னு சொன்னானா, அந்த தாய்மைங்கிற ஸ்தானத்தை கொடுப்பது மனைவிங்கிற ஸ்தானம்ங்கிறத மறந்துடக்கூடாது நடுவர்களே. நான் கேட்கிறேன், எல்லாருக்கும் இந்த அம்மாங்கிற உறவு பிடிக்கும்ல, இந்த மனைவிங்கிற உறவோட தியாகம் மட்டும் யாருக்குமே தெரிய மாட்டேது நடுவர்களே. ஒரு அடுப்பங்கரையில உணவு வேவதை விட அதிகம் வெந்து கொண்டிருப்பாள் நம்முடைய மனைவி நடுவர்களே. சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு சாகும் வரை சமையற் கட்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் உங்களுடைய மனைவி. வாரத்துல 7 நாட்கள்ங்க. இன்னைக்கெல்லாம் என்னது பண்றாங்க? வார விடுமுறையில நான் சமைச்சு கொடுக்குறேமா உனக்குன்னு கணவன் மாறிட்டாங்க. அருண்லாம் கூட நூடுல்ஸ் சமைச்சு கொடுத்ததா கேள்விப்பட்டேன். மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சமைச்சு கொடுக்கும் போது வாரத்துல ஒரு நாள் கணவன் மனைவிக்காக சமைப்பது காதலா இவங்களுக்கு தெரியுது. ஆனா வாழ்க்கை முழுவதும் மனைவி கணவனுக்காக சமைப்பது இவங்களுக்கு வெறும் கடமையா தானங்க தெரியுது. யோசிச்சு பாருங்க. கந்தர்வன் சொல்றாரு, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லைங்கிறாருங்க. எங்க கொரோனா காலத்துல ஊரே அடங்கி போயிருக்கும் போது கூட பெண்களுடைய சமையற்கட்டுக்கு இவங்களால ஊரடங்கு கொடுக்க முடிஞ்சிச்சா நடுவர்களே? கீழே போற ஒரு பக்கமா மேல பாருங்க நடுவர்களே. நீதி வெண்பால அருமையா சொல்றாங்கங்க. நீதி வெண்பால ஒரு மனைவி எனப்பட்டவள் யாரு தெரியுமாங்க? அன்னை தயையும் அடியாள் பணியும் மலர் பொன்னி நலகும் புவிப்பொறையும் வண்ணமுலை வேசி துயிலும் விரல் மந்திரி மதியும் பேசில் இவையுடையாள் பெண்ணுன்னு சொல்றாங்கன்னா, ஒரு மனைவி உங்களுக்கு அம்மாவா இருப்பா, மனைவியா இருப்பா, வேலைக்காரியா இருப்பா, மந்திரியா இருப்பா, ஆலோசகரா இருப்பா, எல்லாத்துக்கும் மேல அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற தெய்வமா இருப்பாங்கிறத மறந்துடக்கூடாது நடுவர்களே. என்ன பேசுறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. ஒரு காஃபி கம்பெனியோட எம்டி அவருக்கு இருக்கிற கடனை சரி கட்ட முடியாம சூசைட் பண்ணி இறந்துடுறாரு, தற்கொலை பண்ணி. அந்த கடனை சமாளிக்க முடியாம அந்த இடத்துக்கு அந்த மனைவி பொறுப்பாளரா வர்றாங்கங்க. கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல 7,000 கோடி கடன்ல கணவன் விட்டுட்டு போன அந்த கம்பெனியை குறைச்சு 3,000 கோடி கடனுக்கு குறைச்சிருக்கான்னா, ஒரு கணவன் தெருக்கோடியில விட்டுட்டு போனா கூட குடும்பத்தையும் சரி அந்த கம்பெனியும் சரி ஒரு பெண்ணால மீட்டு கொண்டு வர முடியுங்கிறதுக்கு இதுவே உதாரணம் இல்லையா? அழகா நாட்டுப்புற பாட்டுல சொன்னா என்னன்னு, பூங்குயிலே பூங்குயிலே
எத்தனை நாளான காத்திருந்தேன் பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு அசரத வாசலடி ஆட போகும் வீதியடி அசரத வாசலடி ஆட போகும் வீதியடி இந்த பட்டத்து யானைக்கொரு நீயும் பந்தயமா போட வந்த இந்த பட்டத்து யானைக்கொரு நீயும் பந்தயமா போட வந்த கை நீட்டி பச்சை குத்தி என் கணவனோட பெயர் எழுதி கை நீட்டி பச்சை குத்தி என் கணவனோட பெயர் எழுதி என் கணவன் சரியா இருந்தா நானும் கை நீட்ட காரணமா என் கணவன் சரியா இருந்தா நானும் கை நீட்ட காரணமா பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன் நான் எத்தனை நாளான காத்திருந்தேன் நான் வாடாத கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் நடுவர்களே, ஒரு கணவனுக்கு குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், சமுதாயத்துல 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 பேர் சேர்ந்து ஆறுதலை தருவாங்க. ஆனா மனைவியால மட்டும்தான் ஒரு கணவனுடைய பிரச்சனைக்கு தேறுதலை தர முடியுங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. என்ன பேசுறீங்க நீங்க பெருசா பேச்சு? ஏங்க ஒரு குடும்பத்துல சண்டையே வந்துச்சுன்னா கூட ஒரு பெண் தன் கணவன் வந்து சொல்லக்கூடிய சமாதானத்தை தான் ஏங்கிட்டு இருப்பான்னு சொன்னா அந்த குடும்பத்துல எல்லாமுமா ஒரு மனைவி இருப்பாங்கங்க. குறுந்தொகையில சொல்றாங்க, வினையே ஆடவர்க்கு உயிரே வாணுதல் மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரென நமக்கு உரைத்தோறும் தாமே அழால் தோழி அழுங்குவர் செலவேங்கிறாங்க. என்ன அர்த்தம்? எங்கேயோ வேலைக்கு போன கணவன் இன்னும் நம்ம கிட்ட வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு மனைவி துடிச்சு போறத சொல்றாங்கங்க. அப்ப கணவனுடைய தன்னுடைய வாழ்க்கையா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மனைவி எப்படி தெரியுமா இருப்பா? தன்னுடைய கணவன் என்கிட்ட தேடி எப்ப சீக்கிரம் வருவான்னு காத்துட்டு இருப்பான்னு சொன்னா, நீங்க வச்சிட்டு இருக்கிற பணம் உங்களை தேடி வராது, உங்களுடைய மனைவி தான் உங்களை தேடுவாங்கிறத மறந்துடக்கூடாது நடுவர்களே. அதனாலதான் பாரதி சொல்றான், மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மனையாளும் தெய்வம் என்றோன்னு சொல்றாங்க. அப்படின்னா தாயோடு அறுசுவைப்போம், தாயோடு அறுசுவைப்போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், உடன்பிறப்போடு தோல்வழி போம், பொன் தாலியோடு எவையும் போம்னு சொல்றாங்க. ஒரு மனைவி போனா ஒருத்தருக்கு எல்லாமே போச்சுன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரோட அருமை ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் நடுவில் புரியும். நீரின் அருமை நிலத்தில் தெரியும், நிலத்தின் அருமை விளைச்சலில் தெரியும், கல்வியின் அருமை பணத்தில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், தாயின் அருமை அன்பினில் தெரியும், தந்தையின் அருமை அறிவினில் தெரியும், மகளின் அருமை மரியாதையில் தெரியும், மகனின் அருமை சுமையில் தெரியும். மனைவியின் அருமை மட்டும் பலருக்கு மனைவியின் மறைவிற்கு பிறகுதான் தெரியும்னு சொன்னா அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்க கூட சந்தோஷமா வாழணுங்களே என்று சொல்லி அழகா பாவேந்தர் பாரதிதாசன் சொல்வார். அவருடைய கவிதையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புதுமலர் அல்ல, யார சொல்றாரு? 20 வயசுல கல்யாணம் பண்ண மனைவிய சொல்லல, 80 வயசு நிறைஞ்சிருக்கிற மனைவிய பார்த்து சொல்றாரு, புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகமவட்கு வரல் நிலம் குளிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும்னு கேட்கிறார். என் பொண்டாட்டி ஒன்றும் அழகா இல்லடா, அவர் ரொம்ப சதிராடு நடையெல்லாம் அவர் நடக்கல, முகம் ஒன்றும் நிலா மாதிரி இல்லை, கண்ணுலெல்லாம் குழி டொக்கு விழுந்துருச்சு, ஆனாலும் எனக்கு எது இன்பம்னு கேட்கிறார். எனக்கு எது இன்பம் நல்கும்? அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே இன்பம் நல்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த மனைவி தன்னுடைய வாழ்க்கையில தேவைன்னு சொல்றாரு நடுவர்களே. இளமையில் வறுமை கொடிதுன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ முதியவர்கள் இருக்காங்க, அதை விட கொடிது என்ன தெரியுமா? முதுமையில் தனிமை கொடிதுங்க. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, one needs to enjoy being alone, you don't have to be lonely ன்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா அர்த்தம்?
தனித்திருப்பது ஆனந்தமான விஷயம். ஆனா யாருமே இல்லாம அனாதையா இருக்கோன்னு நினைக்கிறது வேதனையான விஷயம்னு சொன்னா எந்த ஒரு மனிதனாலும் தனிமையில இனிமை காண முடியாது. அப்போ முதுமையில நம்மளுடைய தனிமையை போக்கக்கூடியவ மனைவிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில நல்லா இருக்கலாங்க. ஒரு கூன் விழுந்த முதியவர் அப்படியே கையில அந்த இதை குச்சியை பிடிச்சி நடந்துட்டு போறாராம். ஒரு பையன் ரொம்ப நெக்கலா கேட்டானா, நடுவில் ஆலினால் சார் மாதிரி ரொம்ப நெக்கலா கேட்டானா, நான் தாத்தா ரொம்ப நேரமா எதையோ கீழே குமிஞ்சு தேடினே போயின்னு இருக்கிறியே, நீ எதை தேடுறன்னு சொன்னா நான் தான் உனக்கு தேடி கொடுப்பனேன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், ஆமாம் தம்பி, தொலைந்து போன என்னுடைய இளமையை தேடி கொண்டிருக்கிறேன்னு சொன்னாராங்க. அந்த இளமையில மனைவியை கைப்பிடிச்சு வாழுங்க, முதுமையில மனைவி உங்களை கரம் பற்றி வாழ்வான்னு சொன்னா அழகா அந்த பாடல்ல சொன்னாங்கன்னு நிறைவு செய்துட்டு, சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவனின் நோய் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு, உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஓர் ஆனந்தம் பந்தம் பேரானந்தம், அழகே உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை என்று சொல்லி பிறந்து விட்டோம் என்று வாழாமல் இனி மீண்டும் இந்த பூமியில் நாம் பிறக்க மாட்டோம் என்று வாழ்ந்து உடன் இருக்கும் 4 பேர்கிட்ட மகிழ்ச்சியா இருங்க, அவங்கள மகிழ்ச்சி படுத்துங்க, நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க. இன்னொரு ஜென்மத்தில் இந்த முகங்கள் எல்லாம் நம்ம பாப்போமான்னு நமக்கு தெரியாது. கூட இருக்கிற 4 பேருக்கே நம்மளை பிடிக்கலன்னா நம்மளாம் வாழ்ந்தே அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஊர்ல இருக்கிற சமந்தா நயன்தாராக்கெல்லாம் லைக் போடுறதை விட்டுட்டு மனைவி செஞ்ச மட்டமான குழம்புக்கு கூட லைக் போட்டு பொழைச்சிக்கங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அன்பிற்கினிய பெருமக்களே, உட்காருங்கம்மா. அம்மாம்மா, இவ்வளவு நேரம் இருந்தீங்க, கடைசியாக இவ்வளோ நேரம் உட்காந்துருந்ததுக்கு ஒரு பலன் வேணாம்மா? இப்போ நீங்கள் எல்லாரும் எழுந்து போயிட்டாலும் நாங்கள் தீர்ப்பு சொல்லிட்டு தான் போவோம். ஏன்னா இங்கே ஆரம்பிக்கும்போது ஒரு 500-700 பேருக்கு மேலே இருந்தாங்க. மெல்ல மெல்ல சிறுக சிறுக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போய் இப்போ கூட ஒரு 500 பேர் உட்காந்துருக்கீங்க. ஆனால் இங்கே பதிவாகிட்டு இருக்கிற அந்த யூடியூப் சேனலில் நாங்கள் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருக்கோம். குறைந்தபட்சம் நாங்கள் பேசுகிற, உங்களுக்காக பேசுகிற இந்த பேச்சு இன்னும் ஒரு 50 வருடத்திற்கு குறைந்தபட்சம் 1 கோடி பேரை போய் சேரும். 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதனால் 1 கோடி பேருக்கு நான் சொல்கிற தீர்ப்பு, நீங்கள் உட்காந்து கேட்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தீங்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் மெனக்கெட்டு இவ்வளோ நேரம் பேசினாங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் ரொம்ப அவசரமாக தான் போங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை இருந்துச்சுன்னா போங்க. ஒன்று முதலில் இங்கே உட்கார்ந்து இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறகும் கூட கொஞ்சம் பனி பெய்யுது, இவ்வளவு சிக்கல், இன்னமும் கூட அமர்ந்து நல்ல தமிழ் கேட்கிற உங்கள் அத்தனை பேருடைய பாதங்களையும் மீண்டும் வணங்கி, நாங்கள் இப்போ 6 பேரும், நான் 7 பேர், அவருங்க வாசிக்கிறவங்க, நாங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை நல்லா பண்ணணுன்றதில் இந்த நிகழ்ச்சி வெற்றியா இல்லையான்னு இல்லைங்க, நீங்கள் உட்காந்து நல்லா கேட்டீங்க பாருங்கள், அதனால் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைந்ததாகவே நான் கருதி கொள்கிறேன். மீண்டும் இந்த நல்ல ஒரு வெற்றி நிகழ்ச்சியை கொடுத்ததற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி சரியாக 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அன்பிற்கினிய பெருமக்களே, நம்ம என்ன கேள்வி கேட்டோம்னா, மகிழ்ச்சியும் மனநிறைவும் மிகுந்த இந்த நல்ல வாழ்க்கை ஒரு இல்லறத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா, கணவனா மனைவியா? இதுதான் கேள்வி. ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளை தானங்க பெயிண்ட் அடிக்கிறான், கட்டட வேலை செய்கிறான், மூட்டை தூக்குறான், பாரம் இழுக்கிறான், கஷ்டப்படுறான். இப்போ நான் சிங்கப்பூருக்கு போனேன். சிங்கப்பூரில் என் பட்டிமன்றம் நடக்கிற இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நடைபாதையில் ஞாயிற்றுக்கிழமை அந்த பொங்கலில் என் பட்டிமன்றம் நடந்துச்சு. சார் போயிட்டு வந்தாங்க, நாங்கள் போயிட்டு வந்தோம்.
அந்த நடைபாதையில் ஒரு 3 கிலோமீட்டருக்கு நம்ம தமிழ் பசங்க 18, 20, 25, 30, 35, 40, 50 வயசுக்குள்ள சின்ன பசங்க, சின்ன இந்த வயசுக்குரியவங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தான் அவனை விட்றான். திரும்ப அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4 மணி வரைக்கும் அவன் காத்திருக்கணுங்க. 10க்கு 10 ரூம். அந்த 10க்கு 10 ரூமில் பங்கர்னு சொல்லுவாங்க பாருங்கள். இங்கே ஒரு பேர் ஒருத்தன் படுத்துக்கலாம், இதுக்கு மேலே ஒருத்தன் படுக்கணும், இதுக்கு மேலே ஒருத்தன் படுக்கணும், இதுக்கு மேலே ஒருத்தன் படுக்கணும், அப்படி 10 பேர் ஒரு இரும்பு கட்டில் படுக்கணும். இந்த மாதிரி 10 ரூமில் ஒரே ரூமுக்குள்ளே 40 பேர் கூடியிருக்காங்க. 50 பேருக்கு ஒரு கழிவறை, 50 பேருக்கு ஒரு டாய்லெட். காலையில் 5 மணிக்கு ஒரு சங்கு ஊதுது. அந்த 5 மணி சங்குக்கு முன்னாடி அவன் எந்திரிச்சு 50 பேர் இருக்கிற கழிவறைக்குள்ளே அடம் பிடிச்சி போய் இடம் பிடிச்சி கண்டுபிடிச்சி போய் டாய்லெட் போயிட்டு அவசரமாக குளிச்சுட்டு வெளியே வந்தால் காலையிலைக்கு சாப்பிட்றதுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு கவரில் போட்டு கயாரிப்பை கூட கொடுத்துட்றான். அங்கேருந்து இப்போ நம்ம நாய் பிடிக்கிற வண்டி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு வண்டியில் வந்து கொண்டு வந்து நிறுத்துவான். அதில் போய் வேலை செய்கிறதுனா, சிங்கப்பூர் என்கிற ஒரு நாடே எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனா, கடலுக்குள்ளே மண்ணை கொட்டி மண்ணை நிரவி தான் நாடே உருவாக்கியிருக்கான். அந்த ப்ராசஸ் இன்னும் போயிட்டுருக்கு. அங்கே வேலை செய்கிறவங்களில் 60% நம்ம தமிழ் பசங்க. பாடுபடுறான்ல, கஷ்டப்படுறான்ல, யாருக்காக செய்கிறான்? தன் மனைவி, தன் பிள்ளை, தன்னை பெற்ற தாய், தன்னுடைய தங்கை, அக்கா, இந்த மாதிரி பெண்களை பாதுகாப்பதற்காகத்தான் அத்தனை பெரிய தியாகத்தை செய்கிறான். நான் சொன்ன பாருங்க, அந்த 3 கிலோமீட்டர் வரைக்கும் உட்காந்துருக்க அந்த நடைபாதையில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானமாக 4 மணிக்கு இந்த ஃபோனில் நான் சொன்ன பாருங்கள், அந்த மாதிரி வீடியோ கால் வச்சு அங்கேருந்து இங்கே இருக்கிற மனைவிக்கிட்ட பேசுகிறான். அந்த வாரம் முழுக்க அவன் பட்ட கஷ்டத்தை ஒரு இவ்வளோ கூட சொல்கிறது இல்லைங்க. நல்லா இருக்கியாம்மா, சாப்பிட்டியா, குழந்தைங்க நல்லா இருக்கா, உனக்கு எதாவது பண தேவை இருக்கா, எதாவது வேணுமா? இதில் எவ்வளோ பெரிய தியாகம் இருக்குதுங்க. அதனால் ஆணுடைய தியாகத்தை கொஞ்சம் கூட குறைச்சி மதிப்பிட்டக்கூடாது. ஆண் ஈன்று புறந்திருதல் எந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கடனலர் கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே, ஒளிர்வாள் அறிஞ்சமம் முறுக்கி களிரிருந்து பேர்தல் காளைக்கு கடனே. காளைக்கு கூட கடவுள் கணக்கு வச்சுருக்கான், இது இந்த வேலையை செய்யணும்னு. அதை போலவே கணவன் என்கின்ற ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கினை அவன் சிறப்பாக செய்கிறான். அது குப்புசாமியாக இருந்தாலும் சரி, முத்துசாமியாக இருந்தாலும் சரி, பிரகாஷாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனைவி அமைந்து விட்டாலும் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எந்த நிலையையும் பார்த்து கொண்டு சகித்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆண்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஒரு விஷயம் உள்ளபடி நியாயமானது என்ன தெரியுமாங்க? நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோமே இந்த பிறவி, சாலித்தியம் என்கின்ற ஒரு அறநூல் சொல்லுது, 17 பிறவிகள் தாண்டியதற்கு பிறகு 18ஆவதா ஒரு பிறவி கிடைச்சா அதுதான் இந்த மனுஷ பிறவியா. 17 பிறவிக்கு தாண்டணும். எப்படி? நாயா, நரியா, பன்னியா, பூரானா, ஒட்டகமா, பாம்பா, 17 பிறவி தாண்டினதுக்கு பிறகு 18ஆவதா ஒரு பிறவி கிடைச்சா அதுதான் இந்த பிறவியா. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோன்னு சொல்கிறான். இந்த ஒரு பிறவி, இந்த பிறவி இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது, நாளை மறுநாள் இருக்குமான்னு தெரியாதுங்க. அது எனக்கும் ஒன்று தான், சாருக்கும் ஒன்று தான், அன்னலட்சுமிக்கும் ஒன்று தான், சீனியர் அண்ணனுக்கும் ஒன்று தான், கீழே உட்காந்துருக்க தம்பிக்கும் ஒன்று தான், உங்களுக்கும் ஒன்று தான். ஏன்னா கடவுள் என்ன கணக்கு வைக்கிறான் பாருங்க. நான் பிறந்த தேதி எனக்கு தெரியும், மாதம் தெரியும், வருஷம் தெரியும், நேரம் கூட தெரியும். ஏன்னா ஜாதகம் எழுதி வச்சுக்கிறாங்க. சார் பிறந்த தேதி அவருக்கு தெரியும், மாதம் தெரியும், வருஷம் தெரியும், நேரம் தெரியும். ஐஸ்வர்யா பிறந்த தேதி அவங்களுக்கு தெரியும், மாதம் தெரியும், நேரம் தெரியும், வருஷம் தெரியும், நிமிஷம் வரைக்கும் தெரியும். யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம இறக்க போகிற தேதி தெரிஞ்சிருந்தா என்ன அவங்க நினச்சி பாருங்க. வாழ முடியுமாங்க? இறப்பின் தேதியை மட்டும் இறைவன் எல்லோருக்கும் சொல்லி இருந்தால் வாழுகின்ற நாட்கள் அத்தனையும் நரகமாகிப்போம். கிடைச்சிருக்கிற பிறவி அப்படி ஒரு பிறவி. ஒரு வேளை இன்றைக்கி நைட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வாட்ஸ்அப் வருது, எல்லாரோட ஃபோனுக்கு வர்ற வாட்ஸ்அப்லேயும் நம்மளோட இறப்பு தேதி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, மெசேஜ் வந்துருச்சு. நாளை காலையில் நம்ம லைட் எரியுமாங்க? கடையில் சாப்பிடுவோமா? டிஃபன் கடை இருக்குமா? கார் ஓடுமா? நடந்து போவோமா ரோட்டில்? ஒருத்தர் பார்த்துக்கிட்டா என்ன பேசிக்குவோம்? உனக்கு எப்போ? எனக்கு டிசம்பர் 19, 2036. அப்பாடா எனக்கு 2042. நான் இன்னும் 7 வருஷம் உயிரோட இருப்பேன் இல்லையா?
பிறப்பில் கிடைத்திருக்கிற இந்த விஷயத்தை என்று முடியும் என்று தெரியாமல் ஒரு வாழ்க்கையை சூட்சுமமாக கடவுள் கொடுத்துருக்கான் பாருங்க. இதுக்குள்ளதாங்க இவ்வளோ விஷயத்தையும் நம்ம தாங்கி ஓடிட்டு இருக்கோம். குற்றம் குறை ஏது மற்ற ஜீவன் இங்கு யாரடா, சுத்தம் என்று யாரும் இல்லை பாவ மூட்டை தானடா, சிவனை கூட பித்தன் என்று பேசுகின்ற ஊரடா, புத்தி கெட்ட மூடருக்கென்றும் ஞான பார்வையேதடா, ஆதி முதலந்தம் உன் சொந்தம் என் பந்தம் உயிருள்ள வரைக்கும், வந்து வந்து போகும் நின்றாடும் என்னாலும் சொந்த கதைக்கும், இதில் நீ என்ன நான் என்ன விஞ்ஞானம் உண்டாக ஞானம் பெற்று விழும் அப்பன் என்றும் அம்மை என்றும் பெண்ணும் கொட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு, அவன் பித்தன் என்றும் புத்தன் என்றும் சித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு, பந்தவாச சேற்றில் வந்து விழுந்த தேகம் எந்த கங்கை ஆற்றில் இந்த அழுக்கு போகும், அப்பன் என்றும் அம்மை என்றும் பெண்ணும் கொட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு, அவன் பித்தன் என்றும் புத்தன் என்றும் சித்தன் என்றும் ஆவதென்ன சக்கையாக போகும் கரும்பு ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு. அப்படி ஒரு நாள் எல்லாருக்கும் வரும். அது என்னைக்குன்னு தெரியாத வரைக்கும் இந்த நிம்மதியான வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தினந்தோறும் பேப்பர் படிக்கிறீங்க, யூடியூப் பார்க்குறீங்க, டிவியில் செய்தி பார்க்குறீங்க. 20 வயசில் ஒரு பையன் இப்போ பைக் எடுத்துகிட்டு போனாங்க, அந்த முகனத்துக்கு முனைக்கு போய் திரும்பி இருப்பான், உயிர் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 10 வயசு ஒரு குழந்தை, ஐயாவோட டாக்டர் நம்ம சண்முகம் ஹாஸ்பிட்டலில் பன்னீர்செல்வம் ஐயா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. 10 வயசு குழந்தைக்கு கேன்சருங்க, 10 வயசு குழந்தைக்கு கேன்சர். அந்த குழந்தைக்கு பால் மனம் மாறலை, என்னன்னே தெரியாது. 10 வயசு குழந்தைக்கு கேன்சரு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். அது பிழைச்சி வளர்ந்து வாழ்ந்து படித்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி அது வாழ்க்கை வாழணும். நடைமுறை எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன வேணும்னாங்க, இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த இல்லறத்தை தாம்பத்தியத்தை நாம் எப்படி பயன்படுத்தி வாழுகிறோம் அப்படின்றது தாங்க இருக்குது. நான் தினந்தோறும் நீதிமன்றத்துக்கு போகிற வக்கீல் தம்பி அருண் நான்லாம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடத்துகிறோம். அன்பிற்கினிய பெருமக்களே, வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன், இன்றைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டிலே நிலுவையில் இருக்கிற விவாகரத்து வழக்கினுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமாங்க? 6 லட்சங்க. 6 லட்சம் பெண்களும் ஆண்களும் கோர்ட்டு வாசல் நிற்கிறான். கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் என்று கற்றுக் கொடுத்த தமிழ் தேசத்திலிருந்து நீதிமன்றத்தினுடைய வாயிற்படிகளிலே காத்து நிற்கிற பெண்களுடைய எண்ணிக்கை 6 லட்சம் பேர். மனசொப்பாமல் வாழ்க்கை வாழ முடியாதுன்னு நீதிமன்றத்துக்கு வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஒரு 25 வருஷம் முன்னாடி இப்படி நிலைமை இருந்ததாங்க. டைவர்ஸ் கேஸ் நம்ம பார்த்தோமா? ஒட்டுமொத்த சேலம் மாவட்டத்திலே டைவர்ஸ் கேஸ் இருந்தால் 100 கேஸ் இருந்தால் அதிகங்க. ஒரு 25 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி சேலத்தில் மட்டுமே 30,000 கேஸ் இருக்கு. 30,000. என்ன நடந்துருச்சுன்னா, அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இல்லறத்தில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களை மறந்து போனது தான் இந்த ஆண்களா பெண்களா என்ற கேள்வி வருவதற்கு காரணமே. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவ என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. விடுதினை போல் உறவு 1000 இருந்தும் என்ன, ஆழம் விழுதினை போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய்
தேரென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் குதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் குதிரம் கொட்டுதடி. சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி, காலச்சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி, வீழும் கண்ணீர் துடைப்பாய், வீழும் கண்ணீர் துடைப்பாய், அதில் என் விம்மல் தனியுமடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் குதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையன்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் குதிரம் கொட்டுதடி. கோடிட்ட முந்தானை கொஞ்சி குலைந்தாட கோலமையில் போல வருவாள். கொடியோடும் இடையாட எடையோடு கனியாட குழல் மூடி ஆடி வருவாள். காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாடை நடனமிடுவாள். கட்டான திருமேனி பட்டாளம் குண்டென்னை கைதாக்கி சிறையிலிடுவாள். ஊடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சி மயிலை உள்ளத்தின் உள்ளூரும் கல்லோடு கதையாக்கி உயர்த்த ஏற்று மனமே. அன்பான இதமான பண்பான பதமான அணி போன்ற மனைவி அவளே, என்போடு சதையாவி எல்லாம் கலக்கின்ற இணையற்ற தெய்வ மகளே. கண்போட ஒருமேனி கால்போட ஒருமேனி என்பாரின் காதல் சுகமோ, கழுதைக்கு பொட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ. தென்பாங்கு குறையாத தெய்வீக இரவென்னும் தீராத கோடி இரவு, செத்து கிடக்கின்ற 10 பிணங்களுக்கு தெரியாது இந்த உறவுன்னு கண்ணதாசன். 1000 பெண்கள் இந்த மண்ணில் இருந்தாலும் சத்தியம் சம்சாரம், அவள்தான் சாமி அவதாரம். அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பிரவாகம், இறைவன் சக்தி உறவாகும் என்று சொன்னார். செவிகள் பழுதானாலும் தன் சேவை சிறப்பால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த ராசாத்தின் மனைவியை பார்த்து வியந்தார். அந்த மகான் சொல்லி வைத்து போன இல்லற தர்மத்தை இன்றைக்கு அங்கங்கே அப்படியே மீறிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்திலையும் அன்றைக்கு இருந்த அந்த நிலைமைகள் மாறி இன்றைக்கு நடைமுறை யதார்த்தத்திலே போகிற போக்கிலே மனிதர்கள் எல்லா இல்லற தர்மங்களையும் உடைத்து விட்டு போவதற்குண்டான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் பெருகிக் கொண்டே இருப்பதால் தான் நாம் பார்க்கிற உலகம் சற்று பயத்தை உருவாக்குகிறது. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. ஈன்ற தாயை நான் கண்டதில்லை, எனது தெய்வம் வேறெங்கும் இல்லை. உயிரை கொடுத்தும் உன்னை நான் காப்பேன், உதய நிலவே கண் துயில் வாயே. பாடும் பழமும் கைகளில் ஏந்தி, பவளவாயில் புன்னகை சிந்தி, கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. இது காதல் வயப்பட்ட மனைவியிடத்திலே அவர் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டாலும், உடலளவிலே எந்த பலனும் இல்லாமல் போனாலும், பொருளாதார ரீதியாக எந்த பலனும் கிடைக்காமல் போனாலும், எந்த நிலையிலும் அவர் இப்போ ஐஸ்வர்யா சொன்னாங்கல்ல, அவங்க உயிரோடு இருந்தாவே போதும்ன்ற நம்பிக்கை, அந்த அளவுக்கு தார்மீக அன்பை வைத்திருக்கிற பெருமக்களாக ஆண்கள் இன்றைக்கும் இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் தாங்கி பிடிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக பெண்மை இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நியதி. ஒரு குடும்பம் என்கின்ற கட்டமைப்பை 4 சக்கரங்களாக இருந்து சுழற்றுகின்ற சக்தியாக, அந்த அச்சாணியாக இருந்து அந்த தேரை செலுத்துகின்ற சக்தியாக ஆணை காட்டிலும் ஒரு இடத்தில் பெண் சற்று மேலோங்கி இருப்பதனால், சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் வீட்டுக்குள்ளே நடக்கிறது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பிள்ளைங்க இருக்கிற வீட்டில்
பள்ளிக்கு கிளம்புற பிள்ளைங்க பாருங்க, அம்மா பெல்ட்டுங்க, அம்மா சட்டைங்க, அம்மா டவுசருங்க, அம்மா ஷூவுங்க, அம்மா சாக்ஸுங்க, அம்மா பேனாயிங்க, அம்மா எங்கே பென்சிலு, எல்லா பிள்ளைங்களும் போட்டு நச்சரிக்கும் ஒரே ஒரு அம்மாவை. அன்பிற்கினிய பெருமக்களே, அம்மா ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாங்க. 3 பிள்ளைங்களும் அப்பா உள்ளே இருந்தால் ஒரே கேள்வி தான் கேட்கும், பெல்ட் எங்கே, சட்டை எங்கே, ஷூ எங்கே, சாக்ஸு எங்கே, பேனா எங்கே, பென்சில் எங்கன்னெலாம் கேட்காதுங்க. அப்பா அம்மா எங்கே அப்படின்னு கேட்கும். ஏன்னா அம்மா என்கிறவள அந்த உயிர்தான் இந்த மண்ணில் மனிதம் தலைக்கவும் மானுடம் வெல்லவும் இந்த சமூகத்திலே புறையோடி போயிருக்கிற பழையவற்றையெல்லாம் கழித்து விட்டு பின்னோக்கி நடந்து கொண்டிருக்கிற ஏராளமான சிக்கல்களை எல்லாம் ஒழித்து விட்டு பார்த்தோமேயானால் கூட இன்றைக்கு இருக்கிற நவநாகரிக உலகமாக இருந்தாலும் சரி, இனி இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கிற இடத்திலெல்லாம் பூதாகரமான பிரச்சனைகள் வெடித்து சிதறினாலும் கூட இந்த மனித சமூகத்தை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி பெண்மையில் மட்டுமே இருக்கிறது என்பதால் இல்லற தர்மத்தை பேணி காப்பதில் முதன்மையாக விளங்குவதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தையே நின்று நிலைத்து நீடித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துகின்ற அற்புதமான பணியாக இருந்தாலும் அதை கூட அறப்படி செய்கிற பெண்மையே 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 போற்றத்தக்கது என்று சொல்லி அற்புதமான இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த மருத்துவர் பன்னீர்செல்வம் ஐயா அவருடைய பாதங்களை வணங்கி, பெற்ற தாயை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் உனை என்றும் மறவேன் என் உயர்தனை தமிழை என்று அன்னை தமிழை வணங்கி உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் வணக்கங்களை சொல்லி விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.